இன்னைக்கு தூங்க முடியாம கஷ்டப்படுற பிள்ளைகள், இந்த இரவு 12 மணிலிருந்து 3-4 மணி வரை போராட்டத்தை சந்திக்கிற பிள்ளைகள், அதுபோல நீங்க சோமன்னா கூட அதுல இருந்து விடுதலை பெற முடியலன்னு சொல்லி இன்னைக்கு கண்ணீரோட இந்த வார்த்தைகளை பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைகள், நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. தேவ அபிஷேகம் தான் நுகங்களை முறிக்கிறது. கர்த்தருடைய வசனம் தான் பிசாசுகளை விரட்டுறது. இன்னைக்கு நீங்க இந்த வார்த்தைகளை பார்க்கிற பிள்ளைகளா இல்லாதபடி, இனிமேல் செபிக்கும் பொழுது இரவு நேரம் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த வசனங்களை சொல்லி உங்க ஆவி ஆத்மா சரீரங்களை ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து நீங்க என்ன செய்யுங்க, தூங்க கடந்து போங்க. பிசாசு உங்களை தொட முடியாது. ஏன் தெரியுமா? இயேசுவின் ரத்தம் பாருங்க, உங்க குடும்பம் மாத்திரமல்ல, உங்க வீட்டு எல்லைகள் எல்லா இடத்துலயும் அந்த ரத்தம் என்ன செய்யும்? நிரம்பி இருக்கும். நீங்க இந்த வசனத்தை நல்லா வாயால அறிக்கை செய்யணும். இன்னைக்கு கையில இருக்கிற வேதம் தான் நமக்கு ஆண்டவருடைய பாருங்க வல்லமை, வார்த்தை, பிசாசு நடுங்குற ஆவியின் பட்டயம். இன்னைக்கு அந்த வேதத்துல இருந்து ஒரு சில வசனங்களை மாத்திரம் நீங்க இரவு நேரத்துல ஜெபிக்கிறதுக்கு நான் என்ன செய்யறேன் உங்கள்ட்ட சொல்ல விரும்புறேன். இனி ஒவ்வொரு நாளும், இனி இதுக்கு அப்புறம் வர்ற ஒவ்வொரு பகுதிகள்லையும் நான் ஒவ்வொரு வார்த்தைகளை சொல்றேன். அந்த வார்த்தைகளை நீங்க சொல்லி ஜெபம் பண்ணி நீங்க தூங்க போங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை என்ன செய்வாரு? விடுதலை செய்வாரு. கர்த்தர் உங்களை பாதுகாப்பாரு. நீங்க நிம்மதியா தூங்குவீங்க. பாருங்க, எபேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 20வது வசனம் பாருங்க. எல்லா துரைத்தனத்துக்கும், எனக்கு நல்லா கவனிக்கணும், எல்லா துரைத்தனம் அப்படின்னா நம்ம இரவு நேரத்துல தூங்க போகும் பொழுது இந்த மாந்திரிகங்கள், பில்லி சூனியங்கள், செய்வினை, ஏவல்கள், இந்த விக்கிர ஆராதனைகளை வைத்து, கல்கடவுள்களை வைத்து உங்களுக்கு செய்யப்பட்ட அத்தனை வல்லமைகளும் வெளிப்படுற நேரம் 12ல இருந்து 3 மணி வரையும். இந்த 3 மணி வரையும் அதான் எபேசியர் 6:11 சொல்லுது. ஏனெனில் வானமண்டல பொல்லாத சேனைகள்னு அங்க சொல்லப்படுது இல்ல, அதுதான் எல்லா துரைத்தனத்திற்கும், அதிகாரத்துக்கும், வல்லமைக்கும், கர்த்தாத்துவத்துக்கும், இம்மையில் மாத்திரமல்ல, அப்படின்னா பூமியில மாத்திரமல்ல, 2ஆம் வானங்களுக்கு மேல அந்த பாருங்க வானமண்டல பொல்லாத பாருங்க சேனைகள் மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கு மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாய், இயேசு கிறிஸ்துவை உயர்ந்திருக்கத்தக்கதாய், அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து, எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கு மேலாக தலையாக தந்தர்லினார். யாரு? பிதா தந்தர்லினார். இந்த 20, 21, 22, 23 வசனத்தை நீங்க விசுவாசத்தோட ஆவியில அந்நிய பாஷை பெற்ற பிள்ளைகள், நீங்க ஆவியில நிரம்பி இந்த வார்த்தைகளை நீங்க அறிக்கையிட்டு நீங்க உங்க எல்லைகளை கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது, இயேசுனுடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது, எந்த ஆவிகளும் உங்களை என்ன செய்யாது? நெருங்காது. கெட்ட கனவுகள் வராது. நீங்க நல்லா வாயை திறந்து இந்த வசனங்களை சத்தமா படிச்சு நீங்க தூங்க போய் பாருங்க. இனிமேல் செய்து பாருங்க. உங்க சிந்தையில விடுதலை, உங்க சரீரத்துல விடுதலை, உங்க ஆத்துமால விடுதலை. அதே போல நீங்க கொலேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் நீங்க நல்லா கவனிங்க, 19வது வசனம். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. யாருக்குள்ள? கர்த்தருக்குள்ள. இன்னைக்கு உங்களை பயமுறுத்தி வச்சிருக்கிறாங்கல்ல, இன்னைக்கு கேரளா மந்திரங்கள், அது போல இன்னைக்கு உலகத்துல ஒவ்வொரு பொய் விக்கிற பாருங்க அந்த கல்கடவுள்களை வச்சு உங்களை ஒரு மரண பயத்தை காட்டி குடும்பத்தை அழிச்சிருவேன் அப்படின்னு எல்லாம் சொல்லி இன்னைக்கு நிறைய வார்த்தைகள் சொல்றாங்கல்ல. பயப்படாதீங்க, இந்த வசனத்தை அறிக்கையிடுங்க. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்கள் ஆனாலும், கர்த்தாத்துவங்கள் ஆனாலும், துரைத்தனங்கள் ஆனாலும், அதிகாரங்கள் ஆனாலும், சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. இந்த வசனத்தை நல்லா அறிக்கையிட்டு பாருங்க. அங்க எபேசியர் 1ல படிச்சோம், இங்க பாருங்க கொலேசியர் 1:16, 17, 18 பாருங்க. இந்த வசனங்களை அறிக்கையிடுங்க. அது மாத்திரமல்ல, இந்த 3வதா எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 14, 15வது வசனம். இந்த வசனம் எப்படி சொல்லப்படுதுன்னா நல்லா கவனிங்க. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். நல்லா கவனிங்க. இன்னைக்கு மரண பயத்துல நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்கல்ல, கெட்ட கனவுகள், யாரோ வீட்டுக்குள்ள நடமாடுற மாதிரி, ஒருவேளை உங்களை தவிர வேற யாரோ அந்த அந்தகார சங்கிலி பாருங்க கிரியைகள், சங்கிலிகள் உங்க வீடுகளுக்குள்ள உலாவுகிற மாதிரி நீங்க பாக்குறீங்கல்ல. இந்த 3 வசனத்தையும் வாயை திறந்து அறிக்கையிடுங்க. எபேசியர், கொலேசியர்,
எபிரேயர். இந்த வார்த்தையை நீங்க சத்தமா வீட்டுக்குள்ள படிக்கணும். புதிய ஏற்பாடு இருந்தா நல்லா படிக்கணும். அதுபோல நீங்க நல்ல முழங்கால் போட்டு நேர படிக்க படிக்க என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு தெரியாது, இந்த வார்த்தை நாக்குல பட 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 உங்க வீடுகளுக்குள்ள இருக்கிற எல்லா அந்தகாரங்களும் எரிக்கப்படும். கர்த்தர் தம்முடைய தூதரை கொண்டு என்ன செய்வார்? எரிப்பாரு. அந்த ரத்தம் அப்படியே அனல் கொண்டு உன்னை சுத்தி இருக்கிற எல்லா சிந்தனை கட்டுகளும் உடைக்கப்படும். இன்னைக்கு பிள்ளை பைத்தியம் பிடிச்சிருக்கலாம், கணவன் சிந்தையில போராட்டத்துல இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்துல இருந்து இன்னைக்கு சோர்ந்து போய் இந்த வார்த்தையை பார்த்துட்டு இருக்கலாம். இந்த 3 வசனங்களை நீங்க முதல்ல சொல்லி அறிக்கையிடுங்க. அறிக்கையிட்டதுக்கு அப்புறம் என்ன மாற்றங்கள் உங்க வீடுகளுக்குள்ள நடக்குதுன்றதை எனக்கு கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. நீங்க இனி ஜெபம் பண்ணி பாருங்க, பயப்படக்கூடாது. 6 மாசத்துல நீ அழிஞ்சிருவேனா இந்த வசனத்தை படிச்சா உன்னை அவங்களுக்கு முன்னாடியே கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவாரு. வேறு பெரிய பெரிய கூட்டங்களை தேடி ஓடுனா அதுல விடுதலை இல்ல. கர்த்தருடைய வசனத்துக்கு அவ்வளவு வல்லமை, கர்த்தருடைய வார்த்தைக்கு வல்லமை. அவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு, உங்க இருதயத்துக்குள்ள இருக்கிறாரு, உங்க வீட்டுக்குள்ள இருக்கிறாரு. நீ கூப்பிட்டா உண்மையில அவர் வருவார், ஓடி வருவார். இந்த வார்த்தையை சொல்லி முழங்கால இது சொல்றதுக்கு முன்னாடி உங்க பாவங்களை ஒப்பு கொடுத்து, உங்க தலைமுறை சாபங்களை ஒப்பு கொடுத்து, உங்க அக்கிரமங்களை ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய சமூகத்துல கேட்டு பாருங்க. இந்த வார்த்தையை படிச்சு பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கல, உங்க சிந்தையில ஒரு விடுதலை வரல அப்படின்னு நீங்க என்கிட்ட கேளுங்க. கர்த்தர் நிச்சயமா விடுதலை கொடுப்பாரு. அதனால சோர்ந்து போகாதீங்க. இந்த 3 வசனங்களையும் சொல்லி அறிக்கையிடுங்க. இன்னும் பாருங்க, பின்னாடி வர்ற பகுதிகளில் உங்களுக்கு அதிகமான வார்த்தைகளை எப்படி செபிக்கணும், எந்த நேரத்துல செபிக்கணும், எப்படி நீங்க ஒருமனப்பட்டிருக்கணும்ன்றதெல்லாம் ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாரு. நீங்க தவறாம இந்த இடத்துல நீங்க வார்த்தைகளை பாருங்க. இதுல போடப்படுற ஒவ்வொரு வார்த்தைகளை பார்த்து நீங்க கை கொள்ளுங்க. அதுக்கப்புறம் நீங்க மற்றவங்களுக்கு சாட்சி சொல்லுவீங்க. கர்த்தர் உங்களை உங்க குடும்பத்தை சாட்சியா வைப்பாரு. ஆனா நீங்க தொடர்ந்து செய்யணும், ஜெபிக்கணும், விசுவாசத்தோட இருக்கணும். ஒரு நாள் படிச்சுட்டு 2வது நாள் விட்டா திரும்ப அந்த கிரியை வந்துடும். அதனால நல்லா நீங்க இதை செய்யுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு என்ன செய்வாரு? விடுதலை செய்வாரு. சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் மேல நம்பிக்கையா இருங்க. அநேக பிள்ளைகள் எங்களுக்கு கால் பண்றீங்க. எல்லாருடைய கால்களை என்னால எடுக்க முடியல. நீங்க ரொம்ப எமர்ஜென்சியா இருந்தா எங்களுக்கு கால் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி எங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ்ல தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக நாங்க தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இதை தவிர ஆன்லைன் பிரேயர்ல சபைக்கு போக முடியாத பிள்ளைகளுக்காக நாங்க விசேஷமா அந்த பிரேயர்கள் நடத்துறோம். அதுல கலந்து கொள்ளுங்க. உங்களை மாதிரி அநேக பிள்ளைகள் அதுல கலந்து கொண்டு விடுதலை பெற்றவங்களும் இருக்கிறாங்க. பாருங்க, இன்னும் ஜெபிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. கர்த்தருடைய நாம மகிமைக்காக தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பரலோகத்துக்கு போறதுக்கு, பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்த பிள்ளைகள் அங்க அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. உங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் நடக்குது. சகோதரிகள் ஜெபிக்கிறாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். கர்த்தர் உங்க பட்டணத்தை, உங்க குடும்பத்தை, உங்க கிராமத்தை கர்த்தருக்காக ஆயத்தப்படுத்தி இந்த கடைசி காலத்துல ஒரு எழுப்புதல் தீய உங்க சந்ததியில கர்த்தர் எழுப்புவாரு. சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்காக ஜெபிக்கவா? எல்லாரும் முழங்கால் போடுங்க. படுத்த படுக்கையா இருக்கிற பிள்ளைகள், அதுபோல மரண பயத்தோட இருக்கிற பிள்ளைகள், என்ன சூழ்நிலையில இருந்து பாக்குறீங்களோ இப்ப என்னோட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். எல்லாரும் கண்களை மூடலாமா? அன்புள்ள பரலோக பிதாவே, அப்பா, இந்த ஆன்லைன் மூலமாய் பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, இந்த வசனத்தை இந்த பிள்ளைகள் வாயில உச்சரிக்க கட்டுகள் உடைக்கப்படட்டும். எந்த வீடுகள்ல இந்த செய்திகள் போடப்படுதோ, எந்த வீட்டு அப்பா எந்த அறை வீட்டுக்குள்ள இந்த வார்த்தைகள் முழங்குதோ அந்த இடத்துல நீங்க ஒரு பெரிய காரியத்தை செய்யுங்க. சோர்வுகளை எடுங்க, பலவீனத்தை எடுங்க, உடைய பலத்தினால இடைக்கட்டுங்க. அப்பா, படுத்த படுக்கையா இருக்கிறவங்க எழும்பி நடக்கட்டும். மரண பயங்கள் இயேசுவின் ரத்தத்துல நான் எரிக்கிறேன்ப்பா. ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தை குடும்ப அறைகளுக்குள்ள தெளிக்கிறேன், சிந்த மண்டலங்களை தெளிக்கிறேன். அப்பா, இந்த பிள்ளைகள் உமக்காக சாட்சி சொல்ல, உமக்காக தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க கிருபை செய்யுங்க. அப்பா, நீங்க பரிசுத்தப்படுத்துங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தொடர்ந்து ஜெபத்துல இருங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். God bless you.